ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி 2026 ஆண்டுக்கான மேக்ஸுக்கு ஸ்பெஷலாக வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம என்ன மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம் அண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் நம்ம கொஷின்ஸ் எங்கேருந்தெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முழு விவரம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருந்தேன். சப்போஸ் யாராவது அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவோட லிங்கை தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் நம்ம அப் டு உங்களுக்கு குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ் வர கண்டினியூஸாக தரப்போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களோட மார்க்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு வீக்குக்கான 10 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? வீக்லி வந்து நம்ம 10 கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம். இந்த 10 கொஷினும் வந்து உங்களுக்கு ரீசனிங் அப்புறம் ஆப்டிடியூட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி நம்ம இந்த வாரத்துக்கான 10 கொஷின்ஸை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம அந்த கொஷின்ஸ் பார்ப்போம். அண்ட் புதன்கிழமை நம்ம வந்து இதற்கான ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இடைப்பட்ட இந்த 7 நாட்களில் என்ன பண்ணிக்கலாம், இந்த 10 கொஷினையும் சால்வ் பண்ணி அதோட பேசிக்ஸை தரவு பண்ணிக்கலாம். ஓகே, சரி, கொஷின்ஸ் பார்த்துடலாம். நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டாலும் சரி, இல்லை ஒரு நோட்டு போட்டு அதை எழுதி வச்சுட்டாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய இந்த 10 கொஷினுக்கு ஆன்சர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நான் ஆன்சர் கொடுக்கும்பொழுது அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் 10 கொஷினுக்குமான ஆன்சர்ஸ் நீங்கள் ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கான கொஷின்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், முரளியின் தற்போதைய வயதானது அவரின் தந்தையின் வயதில் பாதியாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதினை போல் 3 மடங்கு எனில் தற்போதைய முரளி மற்றும் அவரின் தந்தையின் வயது என்ன? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆன்சரோ அதை நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்ஸில். ஓகே, செகண்ட் கொஷின், ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 210 வீதம் வாங்குறாரு. அதாவது 10 பெட்டி வாங்குறாரு. அதில் ஒரு பெட்டியினுடைய விலை 210 ரூபாய். அதில் ஒரு பெட்டி திராட்சை வந்து அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 250 அப்படிங்கிற விலைக்கு விற்கிறாரு. அப்படி விற்கும் பொழுது அவர் அடைந்த அந்த லாப அல்லது நஷ்ட சதவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க, என்ன கேட்டிருக்காங்கிறத சரியா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? தேர்ட் கொஷின், ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன? ஃபோர்த் கொஷின், ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு? அடுத்து 5வது கொஷின், 15% ஆஃப் 578 பிளஸ் 22.5% ஆஃப் 644. இந்த ஆஃப்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இல் அப்படின்னு அர்த்தம். அதாவது 578 15% அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், 644 22.5% இதோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆஃப்ங்கிறது வந்து நமக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் இல் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதை நான் உங்களுக்கு கொஷின் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பழைய வீடியோஸில். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது இங்கிலீஷ்லேயே பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வரும்போது என்ன பண்ணுங்க, இங்கிலீஷில் பார்த்துங்க, கொஷின்ஸ் ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால நான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 15% ஆஃப் 578 ப்ளஸ் 22.5% ஆஃப் 644 அப்படிங்கிறது என்ன? அடுத்து 6வது கொஷின், பேசிக்கான கொஷின், ரொம்ப ரொம்ப பேசிக். முதல் 100 இயல் எண்களினுடைய சராசரி என்ன? அடுத்து 7வது கொஷின், ரீசனிங்லேருந்து நான் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 7வது கொஷின் பாருங்க, 6:252 சர்வசமம், அதாவது விகித சமம் 8 விகிதம் என்ன? அதாவது 6ங்கிறத நம்ம எப்படி கோட் பண்ணியிருக்கோம் 252னும், 8ங்கிறத எப்படி கோட் பண்ணலாம்? இப்போ 6 என்ன பண்ணால் 252 கிடைக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே பேட்டர்னில் நம்ம 8 வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்து 8வது கொஷின், இசட் டேஷ் டி டேஷ் வி டேஷ் எக்ஸ் டி டி டேஷ் இசட் டேஷ் டேஷ் டிவி. ஸோ இதுக்கான அந்த இடைப்பட்ட டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல என்னென்ன வரும் அந்த லெட்டர்ஸை ஃபில் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது 9வது கொஷின், கேமல் அப்படிங்கிறத வந்து பிபிஎல்இகே அப்படின்னு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். வேர்ட்ஸுங்கிறத நம்ம எப்படி கோட் பண்ணலாம், அதற்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸஸ் அப்படிங்கிறத SQDJTF அப்படின்னு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதே மாதிரி நம்ம QUAL
எம்எஸ் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ரீசனிங் கொஷின்ஸ். ரீசனிங்கும் நான் கூட போனதுனால ரீசனிங்லேருந்து 5 கொஷின், ஆப்டிடியூட்லேருந்து 5 கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு ரீசனிங் ப்ளஸ் ஆப்டிடியூட் ரெண்டும் சேர்த்து 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம புதன்கிழமை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த சீரீஸ் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறொரு தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.